ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான். நான் வந்து காலையிலே கொஞ்சம் பெரிய அளவுலலாம் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலைங்க. கொஞ்சம் மழை இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு லீவும் விட்டுட்டாங்க. அதனால் சரி கொஞ்சம் லேட்டாக வேலைகள் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சதுமே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து இருந்துட்டேன். அது இல்லாமல் கொஞ்சம் காலையிலே ரொம்ப தூக்கம் வேறு வந்துட்டு இருந்தது. நைட்டு வந்து மாத்திரை போட்டிருந்தது. காலையில் எந்திரிச்சு எதுவுமே வேலை பார்க்க முடியலை. அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து அப்படியே உட்காந்து இருந்துக்கிட்டு காலையிலே கொஞ்சம் ரவா உப்புமா மட்டும் கிண்டி சாப்பிட்டுட்டு, பிள்ளைங்க லீவு அப்படிங்கிறதுனால சாப்பாடு வந்து காலைல பண்ணலை. இதோட முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பவர் கட் அப்படிங்கிறது தெரியாமையே போயிட்டு, கடைசியில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. காலையிலே பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், நேற்றே எடுத்திருந்தேன் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோடு கொடுத்துட்டேன். அந்த வீடியோஸ் தான் இது. அப்புறம் காலையிலேருந்தே வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனில் வந்து பவர் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் நான் வந்து காலையில் இந்த பவர் கட் அப்படின்னு தெரியாமே தான் வீடியோவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அதிலே வந்து நம்ம ஃபோனில் சார்ஜர் எல்லாமே இறங்கிட்டு கடைசியில் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பவர் கட் அப்படின்ட்டு. சரி ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. மதியம் வந்து நேற்று உள்ள மீன் வந்து கொஞ்சம் மசாலா தடவி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து பொரிச்சிட்டு ரசம் மட்டும் வச்சுட்டோம். இன்றைக்கி தேங்காய் எதுவும் அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த காமெடி வந்து எங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருந்து. அழகாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நானே மகளும். அப்போ வந்து அதில் காமிச்சு ஒரு ப்ரைஸ்லெட்டு ஒரு 4 கிரானுக்குடி போட்டு காமிச்சாங்க. அப்போ எம்மா இது அழகாக இருக்குது அப்படின்னா, ஆமாம்மா நல்லா இருக்குல்ல அப்படின்னோம். சரி நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னா, சரி எடுத்து தாரேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ நான் வந்து கவனிக்கவே இல்லை. அப்போ எப்போ அப்படின்னோடனே அடுத்த மாதம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பேசிகிட்டே இருந்தேன். அவள் உடனே பிடிச்சிட்டா. நீங்கள் இப்படி தான் சொல்லி சொல்லி ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக நான் வந்து நோட் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து எழுதி எத்தனை மணிக்கு வந்து இது பேசணும் அப்படிங்கிறதையும் எழுதி அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட காமிச்சா. சரி நானும் என்ன சொன்னேன், சரி அடுத்த மாதம் தானே வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்ட்டு விட்டாச்சு. கடைசியில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. அப்போ நான் வந்து கவரிங்கில் கேட்கல, கோல்டில் கேட்கன்னு மறுபடியும் அந்த கோல்டு வந்து எழுதி ப்ராக்கெட் போட்டு காமிச்சா. ஏன்னா நான் வந்து எதையாவது அவள் கேட்கும்போது அப்படியே தலையை மட்டும் ஆட்டிகிட்டே வைங்களேன், அதே பிடிச்சிக்கிட்டே நிற்பா. நீங்கள் வந்து சொன்னீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அடுத்த நேரம் சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாள். அதான் நான் சொன்னேன், நீ வந்து எதை சொன்னாலும் நான் தலையை என்னமோ ஆட்டவே மாட்டேன். தலையை ஆட்டுனா அது வெளி கொடுக்குற ஆடு மாதிரி என்ன ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது. இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபோனில் சார்ஜரும் இல்லைல்ல. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இருந்த துணியெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு 4 ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இருந்தது. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கதே பாருங்கள். அந்த முதல்ல இருக்கிறதுல அந்த ஒரு ப்ளூ கலரும் பச்சை கலரும் அது 2ஆக வச்சு கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது க்ரீன் கலர் இருக்குல்லையா, அதுக்குள்ளே ஒரு மெரூன் கலர் இருக்குது, அதுவும் 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த 4 ப்ளவுஸும் ஒரு ஆளுக்கு. அடுத்தது இந்த லைனிங் ப்ளவுஸ் இருக்குது பாருங்க, சென்டரில் இருக்குது, அதுவும் இந்த 4 ப்ளவுஸோடு சேர்ந்து 5 ப்ளவுஸ் ஒருத்தருக்கு கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ப்ளூ கலர் துணியை சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் வந்து 4 ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இருக்குது. அடுத்தது அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அது ஒரு லைனிங் ப்ளவுஸு. மொத்தம் 10 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ கரண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக 6 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. ஃபோன்லேயே சுத்தமாக சார்ஜர் இல்லாமல் ஆயிட்டு. அதனால் நம்ம வந்து நேற்று எந்த அளவு வீடியோஸுமே அப்படி எடுக்க முடியலை. மழை வந்து இல்லை. காலையிலே இந்த முந்தின நாள் நைட்டிலருந்தே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்து காலையிலே கொஞ்சம் நேரம் பெஞ்சுது. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னதோட மழையே காணவே இல்லை, சுத்தமாக பெய்யவே இல்லை. லேசாக அப்படி தூறல் போட்ட மாதிரி இருந்து நார்மலாகிட்டு. எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே அப்படி தான். திருநெல்வேலியில் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் சுத்தமாக மழையே இருக்காது. கன்னியாகுமரியில் வந்து நல்லா மழை பெய்யும். அப்போ இங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். கன்னியாகுமரிக்கு லீவ் விட்டுருவாங்க, திருநெல்வேலிக்கு லீவ் இருக்காது. பிள்ளைங்க வந்து அப்போ எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, நமக்கு லீவ் வராது அப்படின்ட்டு. மழை நேரத்தில் நனைஞ்சிக்கிட்டே தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த ஒரு காமெடியும் எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். பிள்ளைங்க வந்து லீவ் விட்டாலே அப்போ இன்றைக்கி மழை நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி உஷாராயிருவாங்க. கடைசியில் நைட்டும் வந்து மதியம் வச்சுருந்த சோறு இருந்து அதை வச்சுட்டு அந்த மீன் பொரிச்சது மதியத்துக்கு காலியாகிட்டு இல்லையா, நைட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டு அதில் வந்து முட்டைலாம் அடித்து ஊற்றி எக் புரிஜி வந்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்து அதுவும் ரசமும் ஊற்றி நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது இருந்து
அதை வந்து தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து மிஷினில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக முடியலை. நல்லா போய் தூங்கிட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த வியாழக்கிழமை இப்படி தான் போச்சுது. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைச்சோமா தைக்கலையா அப்படிங்கிறத அடுத்த நாள் வீடியோலாம் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.